اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. أما بعد، إن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வீடுகளிலிருந்து செய்மடுக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பெயர் இஸ்லாம். இந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பெயர் முஸ்லிம். இந்த இஸ்லாம் மார்க்கத்தின் தனித்துவம், இந்த மார்க்கத்தில் இன்னொருவர் எதையும் செருகிவிட முடியாது. இந்த மார்க்கம் பாதுகாக்கப்பட்டது. இந்த மார்க்கத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு அறிமுகம் செய்து அந்த குர்ஆனை அவன் பாதுகாக்கின்ற பொறுப்பை அவனே எடுத்துக்கொண்டான். அதில் எத்தனை கோடி தந்திரங்கள் செய்தாலும் அதில் எவர்களுடைய தந்திரமும் வேலை செய்யாது. இந்த இஸ்லாம், அதை பற்றி அல்லாஹ் கூறுகிற போது, இன்ன தீன இந்தல்லாஹி அல் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் தான் என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் கூறுகிறார். இந்த வசனத்திற்கு முந்தி இந்த இஸ்லாம் என்கக்கூடிய ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்திற்கு முந்தி கிறிஸ்தவர்கள் எதை பின்பற்றினார்களோ அதில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவர்கள் கை வைத்து கலந்து விட்டதால் அதை அல்லாஹ் நிராகரித்து விட்டார். யூதர்கள் மூசா நபிக்கு கொடுக்கப்பட்டதில் கை வைத்து கலந்து விட்டதால் அதையும் அல்லாஹ் நிராகரித்து விட்டார். இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் நபிகளார் வரை எத்தனை ஆயிரம் தூதர்கள் மார்க்கத்தை அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வந்து அறிமுகம் செய்த போதும் அவர்கள் அவ்வப்போது அதனை மாற்றிவிட்டார்கள். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த மார்க்கத்தை இறைவன் மீண்டும் பூர்த்தி செய்கிறான். அதில் நுழைவிக்கப்பட்டவைகளை எல்லாம் அகற்றிவிட்டு அதில் சேர்க்க வேண்டியதை எல்லாம் அல்லாஹு தஆலா அறிமுகம் செய்து சேர்த்துவிட்டு நபிகளாருடைய மரணத்தின் முன்னர் அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரضيت லக்குமுல் இஸ்லாம தீனா என்ற வசனத்தை இறக்கி அல்லாஹு தஆலா இஸ்லாம் மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டதாக அவன் முடிவை அறிவித்து விட்டான். இன்று இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. எனது அருளையும் நான் பூர்த்தி செய்து விட்டேன். உங்களுக்கு இந்த மார்க்கத்தை, இஸ்லாம் என்ற மார்க்கத்தை மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிவிட்டான். இஸ்லாம் 1435 வருடத்துக்கு முந்தி பூரணப்படுத்தப்பட்டு விட்டது. முதலாவது விஷயம், அந்த இஸ்லாம் அதை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். வேறு யாராவது பூரணப்படுத்தப்படாத ஒரு மார்க்கத்தை அவர்கள் கொண்டு வந்தால் அதை ஏற்க மாட்டான். வேறு ஒரு மார்க்கத்தை அல்லாஹ்விடம் நெருங்குவதற்கான வழி என்று ஒருவர் சொன்னார், அதை அல்லாஹ் ஏற்க மாட்டான். அதையும் அல்லாஹ் சொல்கிறான், وَمَنْ يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. எவரொருவர் இஸ்லாம் அல்லாததை தேடிக்கொள்கிறாரோ அது அவரிடம் ஏற்கப்பட மாட்டாது.
அவர் மறுமை நாளையில் நஷ்டமடைந்தவராக இருப்பார். இதிலே இந்த அரபுலகத்திலே இஸ்ரேலுடைய சூழ்ச்சிகளின் பிரகாரம் மில்லத்தே இப்ராஹிம் என்ற பெயரிலே, இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கம் என்ற பெயரிலே அவருடைய பரம்பரையில் வந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தௌராத்தை பின்பற்றக்கூடிய யூதர்களும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இன்ஜீல் வேதத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு பொய்யானதையும் பின்பற்றக்கூடிய அந்த கிறிஸ்தவர்கள் ரசூலுல்லாஹ்விற்கு கொடுக்கப்பட்ட பூர்த்தியாக்கப்பட்ட இந்த இஸ்லாத்தையும் சேர்த்து மூணும் ஒன்றுதான், மூணும் ஒரே இடம் போய் சேருவதுதான் என்று யாராவது சொன்னால் அதற்கு அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைத்தால் அது ஏற்கப்பட மாட்டார். தெளிவாக சொல்லிவிட்டார். இஸ்லாம் அல்லாததை ஒருவன் எடுத்துக்கொண்டு வந்தால் ஒன்று ஏற்கப்படாது. அவன் மறுமையில் நஷ்டவாளியாக இருப்பார். அதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டார். சரி, இப்போது இந்த இஸ்லாம் மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்றால் அதில் இன்னொன்றை செருக முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். பூர்த்தியாக்கப்பட்டது எப்போது? அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்திற்கு முன்னர். மனிதர்களுக்கு தேவையான உலக வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை நெறிப்படுத்தக்கூடிய, அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அனைத்து விடயமும் அதிலே சொல்லப்பட்டு விட்டது. இதை ஒரு முஸ்லிம் நம்ப வேண்டும். அல்லாஹ்வை நெருங்குவதற்கான அனைத்து வணக்க வழிபாடுகளும் ரசூலுல்லாஹ்வினால் பூரணமாக சொல்லப்பட்டு விட்டது என்பதை ஒரு முஸ்லிம் நம்ப வேண்டும். அப்போதுதான் அது பூர்த்தி என்பது பொருள். அந்த பூர்த்தி என்பது அளவாலும் பூர்த்தியாகிவிட்டது, முறைமையாலும் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. எனவேதான் அந்த பூர்த்தி செய்யப்பட்டதற்கு பின்னர் யாராவது ஒருவர் ஒன்றை கொண்டு வந்தால் அது அவனை நரகத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து விட்டு சென்றார்கள். மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா, எங்களுடைய இந்த விடயத்தில், அதாவது மார்க்கத்தில் யாராவது ஒருவர் புதிதாக ஒன்றை உருவாக்குகிறார், அது ரத்துன் நிராகரிக்கப்பட்டது. மார்க்கத்தின் பெயரால் யாராவது ஒன்றை உருவாக்கினால் ரசூலுல்லாஹ் பூர்த்தியாக்கி விட்டார்கள். அதற்கு பின் யாராவது இது நன்மைக்குரிய காரியம் என்று அருமை ரசூலுல்லாஹ் காட்டாத ஒரு விடயத்தை, கற்றுக் கொடுக்காத விடயத்தை, அனுமதிக்காத ஒரு விடயத்தை ஒருவர் உருவாக்கினால் அது நிராகரிக்கப்பட்டது. ஏன்? பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறான புதிதாக மார்க்கத்தின் பெயரால் இஸ்லாம் என்ற அந்த வட்டத்திற்குள் யாராவது ஒருவர் செருக வந்தால் அது எங்க போய் சேர்க்கும் என்றால் அதையும் சொன்னார்கள். குல்ல முஹ்தஸத்தின் பித்அத்துன், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் அதுக்கு பெயர் வைத்தார்கள். அரபியிலே பித்அத் என்று பெயர் வைத்தார்கள். இந்த பித்அத் என்ற சொல் சுன்னா என்ற சொல்லுக்கு நேர் எதிரானது. சுன்னா என்றால் நபிகளாரால் மார்க்கமாக்கப்பட்ட விடயங்களுக்கு சுன்னா என்று கூறுவோம். பித்அத் என்றால் மனிதர்கள் மார்க்கமாக இடைச்செருகல் செய்த விடயங்கள் பித்அத். அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், திக்ராக இருக்கலாம், எந்த ஒரு வணக்கமாக இருக்கலாம். அதை ரசூலுல்லாஹ் காட்டித்தரவில்லை என்றால் அது தொழுகையின் பெயரால் வந்தாலும் அது பித்அத். அது போகின்ற இடம் எங்கேயாம்? குல்ல லலாலத்தின் பின்னார். அவ்வாறான ஒவ்வொரு அந்த பித்அத்துகளும் நரகத்திலேதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து விட்டு சென்றார்கள். அன்பிற்குரிய சகோதரி, இந்த மாதிரியாக பாதுகாப்பு அரண் போட்டு பூர்த்தி செய்யப்பட்டு அதற்குள் இன்னொன்றை இடைச்செருகல் செய்யக்கூடாது,
அதை நீங்கள் செய்தால் அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அதற்கு நீங்கள் புதிதாக மார்க்கத்தில் ஒன்றை உருவாக்க கூடாது என்பதற்கு, அது எந்த வகையில் இருந்தாலும் அது அனுமதிக்கப்படாது என்பதற்கு அவர்களுடைய தோழர்களுடைய வரலாற்றில் இருந்து அல்லாஹு தஆலா கியாம நாள் வரையும் உள்ள மக்களுக்கு படிப்பினைக்காக சிலரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். முதலாவது ஒரு நபித்தோழர் வருகிறார், உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ரசூலுல்லாஹ்விடம் அனுமதி கேட்கிறார். எதற்காக? தனது ஆண்மையை போக்குவதற்காக. ஆண்மை இருப்பதால் தான் பெண்ணாசை ஏற்படுகிறது, பெண்ணாசை இருப்பதால் தான் பாவங்கள் உருவாகிறது. ஆண்மையையே நீக்கிவிட்டால் நாம் தொடர்ச்சியாக வணக்கத்திலே இருந்து விடலாம். அதனால் அவர்கள் நன்னோக்கத்தில் பிற மத சமுதாயத்தினர் ஆண்மையை போக்கிவிட்டு முனிவர் என்ற விதத்திலே இருப்பார்களே, அது மாதிரி இருப்பதற்காக அனுமதி கேட்ட போது ரசூலுல்லாஹ் அதை அங்கீகரிக்கவில்லை. அப்படி என்றால் என்ன? அல்லாஹ்வை நெருங்குவதற்காக நீங்கள் ஒரு முறையை தேடினால் அது அல்லாஹ்விடம் ஏற்கப்படாது. இஸ்லாம் என்றால் ஒட்டுமொத்த மார்க்கத்திற்கும் இஸ்லாம், அந்த மார்க்கத்தில் உள்ள ஒவ்வொரு பேருக்கும் இஸ்லாம். ஐயுல் இஸ்லாமி கைர் என்று கேட்கப்பட்டது. இஸ்லாத்திலே எது மிக சிறந்தது என்று கேட்கப்பட்டது. இஸ்லாத்தில் எது சிறந்தது என்று கேட்கப்பட்டது. அப்படி என்றால் என்ன? இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களும் அது இஸ்லாம். என்ன சொன்னார்கள்? நீ உணவு அளிப்பது, இல்லாதவர்களுக்கு உணவு அளிப்பது, அது இஸ்லாம். தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சலாம் சொல்வது இஸ்லாம். தெரியாதவர்களுக்கு சலாம் சொல். உதாரணத்துக்கு சொன்னார்கள். எனவே இஸ்லாம் என்ற பெயரிலே, இஸ்லாத்தில் நன்மை தரக்கூடிய காரியம் என்ற பெயரிலே நீங்கள் எதை செய்தாலும் அது அல்லாஹ்விடம் ஏற்கப்பட மாட்டாது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியின் காரியத்திற்கு அனுமதிக்கவில்லை. இது முழுமையாக கற்பனையில் அவர் உருவாக்கினார். அதற்கு எந்த ஒரு முன் உதாரணமும் இல்லை. இன்னொன்றை நான் உதாரணத்துக்கு கொண்டு வருகிறேன். அதே சஹாபி, அவருடைய வரலாற்றிலும் வருகிறது. இன்னும் 3 சஹாபாக்களுடைய வரலாற்றிலும் வருகிறது. முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். பாருங்கள் இந்த உதாரணத்தை. 3 நபித்தோழர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடை கேட்கிறார்கள். எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வணக்கங்கள் இருந்தது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அப்ப அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், அவர்கள் மாதிரியா நாம இல்லை. அதனால நம்ம அவர்களை விட கூடுதலாக வணக்கம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் முடிவெடுத்து விட்டு ஒருவர் கூறுகிறார், நான் இனிமேல் பகலெல்லாம் நோன்பு பிடிக்க போகிறேன். நோன்பு என்பது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வணக்கம். அடிப்படையில் இஸ்லாத்தில் உள்ளது. மற்றவர் இரவெல்லாம் நின்று வணங்கப் போகிறேன் என்றார். இரவில் வணங்குவது அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்தது, அதைத்தான் சொன்னார். மற்றவர் சொன்னார், லா தஸவ்வஜு, நான் பெண்ணை விட்டு ஒதுங்கப் போகிறேன், திருமணம் செய்யாமல் இருக்க போகிறேன். எதற்காக? வணக்க வழிபாடிலே திளைத்திருப்பதற்காக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த விடயம் ரசூலுல்லாஹ்விடம் சொல்லப்பட்டது. இதில் 2 காரியம். தொழுதல் நபிகளார் காட்டித்தது, நோன்பு பிடித்தல் ரசூலுல்லாஹ் காட்டித்தது. திருமணம்
செய்தல் ரசூலுல்லாஹ் காட்டித் தந்தது. இது திருமணம் செய்தல் என்ற காரியத்தில் மட்டும் திருமணம் இல்லாமல் நான் இருக்கப் போகிறேன் என்றார். வணக்கத்தில் இருப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இவர்களுடைய வார்த்தை சொல்லப்பட்டது. அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்? அதுதான் நாம் கவனிக்க வேண்டியது. இந்த இஸ்லாம் எவ்வளவுக்கு பாதுகாக்கப்பட்டது என்பதற்கு அது மிக பெரும் உதாரணம். என்ன சொன்னார்கள்? இரவெல்லாம் வணங்கப் போகிறேன் என்றால் ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள், நான் இரவையில் தூங்குகிறேன், வணங்குகிறேன். இது எனது முறை. இரவையில் தூங்குவது, எழும்பி வணங்குவது, இது என்னுடைய முறை. நீங்கள் செய்ய போவது என்ன? தூண்டாமல் முழு இரவும் வணங்குவது. நீங்கள் அதிகரிக்கப் போவது என்ன? தொழுகையை தான். விடப்போவது என்ன? கண்ணுக்கு செலுத்த வேண்டிய ஹக்கை. இதில் எங்கே முரண்பாடு இருக்கிறது? இரண்டு முரண்பாடு. ஒன்று, நபிகளாரை விட அதிகம் வணங்கப் போறேன். இரண்டு, ரசூலுல்லாஹ் தூங்குவார்கள், கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு. அந்த ஹக்கை அவர் விடுகிறார். என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்? மற்றவரை எடுங்கள், நோன்பு பிடிக்கிறார், நான் பகலெல்லாம் நோன்பு பிடிக்கப் போகிறேன் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்ன கூறுகிறார்? நான் நோன்பு பிடிக்கிறேன், சுன்னத்தான நோன்புகள் பிடிக்கிறேன் சில நாட்களில், சில நாட்களில் நோன்பு பிடிக்காமலும் இருக்கிறேன். இது எனது முறை. நீங்கள் கூறுகின்ற முறை தொடர்ச்சியாக நோன்பு பிடிப்பது. இதில் நீங்கள் என்னை விட அதிகமாக நோன்பு பிடிக்க போறேன். என்னுடைய வழிமுறைக்கு மாற்றமாக எங்கே இருக்கிறது? ரசூலுல்லாஹ் ஏவானதை செய்தாரா? ஏவியதை செய்கிறாரா? ஏவியதை செய்கிறார். நபியை விட அவர் அதிகப்படுத்த நினைக்கிறார். நோன்பு பிடிக்கும் போது உடம்புக்கு செலுத்த வேண்டிய ஹக்கு. தொடர்ந்து பசியோடு இருந்தால் அவனுடைய உடம்பு பலகீனப்பட்டு அவன் மிக கூடிய கதியில் தன்னை அழித்துக் கொள்வார். அந்த நிலை வரும். அந்த விடயத்தில் அவர் மாறு செய்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன கூறுகிறார்கள்? நான் நோன்பு பிடிக்கிறேன், நோன்பு பிடிக்காமலும் இருக்கிறேன். இது எனது முறை. மூணாவது அவர், பெண்ணை நான் திருமணம் செய்ய போவதில்லை என்று தொடர்ந்து பிரம்மச்சாரியாக இருக்கப் போகிறேன். பெண் இன்பத்தை முற்றாக துறக்கப் போகிறேன். இது யாருடைய முறை? பிற சமுதாயங்களிலே பிற மதத்தோடும் இருக்கிறது. திருமணம் செய்யாமல் முற்றுமுழுதாக துறவிகள் என்று வாழக்கூடிய அந்த சிந்தனை போக்கு, அது அவர்களுடைய மார்க்கம். இந்துக்களிடம் இருக்கிறது, பௌத்தரிடம் இருக்கிறது, வேறு வேறு மத நம்பிக்கைகள் இருக்கிறது. அது அவர்களின் மார்க்கம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நான் திருமணம் செய்கிறேன், மனைவி மக்களோடு இருக்கிறேன். ஒரு ஆண், ஒரு பெண். பெண்ணினுடைய தேவையை நிறைவேற்றுவன் ஆண். ஆணின் மூலமாக அவளுடைய எல்லா வகையான தேவைகளும் நிறைவேறுகிறது. ஆண்கள் இது மாதிரி பெண்ணுக்குரிய ஹக்குகளை கொடுப்பதற்கான அந்த திருமணம் என்ற முறையை அவர்கள் விட்டுவிட்டால் அங்கே பாவங்கள் அரங்கேறும், தப்பான வழிகள் பிறக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக 3 வார்த்தையில் இதை எடுத்து சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னதுதான் நமக்கு இந்த இஸ்லாம் எந்த அளவிற்கு லொக்காக்கி வைத்திருக்கிறது. எங்களுடைய கற்பனைகளால் நாங்கள் உருவாக்குவது ஒரு நாளும் அல்லாஹ்வுடன் நன்மை பயக்காது என்பதற்கான வார்த்தை. ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. என்னுடைய இந்த வழிமுறையை யார் புறக்கணித்தானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்றார்கள். என்னுடைய சுன்னாவில் இல்லை என்றார்கள்.
என்னுடைய சுன்னத்தில் இல்லை என்றால் என்னை சார்ந்தவன் யார், என்னை சாராதவன் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு மாற்றமாக வந்தால் பித்அத், அதையும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நான் என்னுடைய பேச்சில் சொல்லிவிட்டேன். சுன்னா என்ற சொல்லுக்கு எதிரானது பித்அத். பித்அத் எல்லாம் ரசூலுல்லாஹ் வழிகேடு என்றார்கள். அப்படி என்றால் இரவெல்லாம் நின்று வணங்க போகிறவன் என்றவன் நபிகளாருடைய சுன்னாவை விட்டும் அவன் வெளியேறிவிட்டான். அப்படி என்றால் மார்க்கத்தில் புதிதாக அவர் ஒன்றை உண்டாக்குகிறார், அது பித்அத். அப்படி ஒருவர் வணங்கினால் அவர் சொர்க்கம் போக மாட்டார், நரகம் போவார். அதை ஏற்க கஷ்டமா இருக்கா? கணக்க உதாரணம் தேவையில்லை. நோன்பு பிடிப்பது நன்மைக்குரிய காரியம். பெருநாள் நாளையிலே நீங்கள் நோன்பு பிடிக்கிறீர்கள், எல்லோரும் உண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது பெருநாள் நாளையில் நான் அல்லாஹ்வை வணங்க போகிறேன், நோன்பு பிடிக்க போறேன் என்றால் அந்த நோன்பு அவனை சொர்க்கத்துக்கிட்டு செல்லுமா அல்லது நரகத்துக்கிட்டு செல்லுமா? அல்லாஹ்விற்கு நமது வணக்கம் தேவையில்லை. நாம் அந்த அல்லாஹ்வினுடைய தூதர் காட்டிய முறைப்படி நடப்பதற்கு அனுப்பப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய முறைக்கு பேர் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாமல் நாம் ஒன்றை உருவாக்கினால் அது பித்அத், அது அல்லாஹ்விடம் ஏற்கப்படாது. அவர் மறுமையில் நஷ்டவாளியாக இருப்பார். இங்கே இரவெல்லாம் வணங்குகிறவர், பகலெல்லாம் நோன்பு நோக்கிறவருக்கு சொன்னார்கள், நீங்கள் எனது வழியில் இல்லை, எனது வழியை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள் என்பதை அங்கே சுட்டி காட்டுகிறார்கள். அதனால்தான் அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்றார்கள். நபிகளாருடைய சுன்னாவை பின்பற்றவில்லை என்றால் அவர் இரவெல்லாம் வணங்குகின்ற அந்த கலாச்சாரம், கண்ணினுடைய ஹக்கு அவர் விட்டுவிடுகிறார். பகலெல்லாம் நோன்பு பிடிப்பவர் உடம்பினுடைய ஹக்கை விட்டு விடுகிறார். திருமணம் செய்யாமல் முனிவராக இருப்பவர் பெண்களின் ஹக்குகளை விட்டு விடுகிறார். அதனால்தான் உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர் திருமணம் செய்த ஹவுலா என்ற பெண்மணி, அந்த பெண்மணியை அவர் கண்டுகொள்வதில்லை. ஒரே வணக்க வழிபாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்தித்த போது அவரிடம் கேட்கிறார்கள், என்னிலே உனக்கு முன்மாதிரி இல்லையா? என்னிலே உனக்கு முன்மாதிரி இல்லையா? அல்லது எனது வழிமுறையை நீ புறக்கணிக்கிறீரா? இந்த ரெண்டில் ஒரு வார்த்தை. எனது வழிமுறையை புறக்கணிக்கிறீரா? எது வழிமுறை? அதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இன்னலி ஐனிக அலைக ஹக்கா, உனது கண்ணுக்கு நீ செலுத்த வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார். இந்த கண் அல்லாஹ் படைத்த கண், அதற்குரிய ஹக்கை நிறைவேற்ற உனக்கு கடமை என்கிறார்கள். என்ன அது? டைமுக்கு தூங்க வேண்டும். வைன்னலி பதனிக அலைக ஹக்கா, இரவெல்லாம் நின்று வணங்குகிறவர் தூங்க மாட்டார், ஆனால் அவரை அவர் அழிக்கிறார். அதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அல்லவா? அதே மாதிரி உனது உடம்புக்கும் நீ செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. பகலெல்லாம் நோன்பு வளமையாக பிடித்து வருவர் தன்னுடைய உடம்பை நாசப்படுத்துகிறார், தன்னைத்தான் அழிவிலாட்டுகிறார். சுன்னத்தான நோன்பை பிடிக்கலாம், பிடிக்காமல் விடலாம், விட்டு விட்டுத்தான் அவர் பிடிக்க வேண்டும். காலமெல்லாம் நான் பகலெல்லாம் நோன்பு பிடிக்க போறேன் என்றால் அல்லாஹ்விடம் அதற்கு அங்கீகாரம் இல்லை, அல்லாஹ் அவரை ஏற்க மாட்டார், அல்லாஹ் அதன் மூலமாக அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க மாட்டார். ஆனால் ரசூலுல்லாஹ் தடுக்கிறார்கள், செய்யக்கூடாது. நீங்கள் நினைத்தபடி நான் கட்டி தந்த வணக்கத்தில் டிசைனை மாற்றக்கூடாது, நீங்கள் நினைத்தபடி அதில் ஓவராக போகக்கூடாது. மூணாவதாக சொன்னார்கள், உன்னுடைய மனைவிக்கு நீ செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. பொன்சாதிக்கு தனது தேவையை நிறைவேற்ற உடல் பசி இருக்கும், யாரும் சொல்ல முடியாது, கணவன் மட்டும் தீர்த்து வைக்கக்கூடிய பசி இருக்கு. அந்த பசியை நிறைவேற்றாமல் துறவரம் என்ற பெயரிலே, மார்க்கத்துக்காக தியாகம் செய்கிற பெயரிலே அவர் போக இயலாது. அவர் அப்போது மனைவியின் ஹக்கை அவர் பாழ்படுத்துகிறார்.
ஒருவளை திருமணம் செய்தால் அவளை சந்தோஷப்படுத்துவது அவருடைய கடமை. அவளை வைத்துவிட்டு அவளுக்குரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தாமல் அவளுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே தப்பு தப்பாக வழியிலே போகின்றவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? அதே நேரம் அதுவும் அனுமதி இல்லை. இஸ்லாம் ரொம்ப பாதுகாப்பாக சொல்லிவிட்டது. அதே நேரம் அல்லாஹ்வை நெருங்குகிறோம் என்ற பெயரினால், அல்லாஹ்வின் அன்பை தேடுகிறோம் என்ற பெயரினால் பெண்களை முற்றாக துறந்து போனால் அது எனது மார்க்கத்தில் இல்லை, அதை அல்லாஹ் ஏற்க மாட்டான். அதனால் ஒருவன் இறைவனுடைய நேசனாக முடியாது. அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னை சார்ந்தவன் இல்லை என்றார். அன்பிற்குரிய சகோதரி, இங்கே இந்த ஹதீஸை ஏன் விரிவாக சொல்கிறேன் பாருங்கள். இஸ்லாம் அது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டட், பூரணப்படுத்தப்பட்டு விட்டது. நமக்கு அதில் ஒரு சான் செருக முடியாது. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சான், ஒரு இங்கு செருக முடியாது. அது எங்களுடைய சிந்தனைக்கு எவ்வளவு அழகாக பட்டாலும் சரிதான். அப்படி என்றால் பூரணப்படுத்துகின்ற போது 1435 வருஷத்துக்கு முந்தி எந்த நிலையில் ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தை விட்டு சென்றார்களோ அதே நிலை, அதே இஸ்லாம் தான் அல்லாஹ்விடம் ஏற்கப்படும். அதற்கு பின் ஷேகுமார்கள் உருவாக்கியதாக இருக்கட்டும், செய்யதுமார்கள் உருவாக்கிய தரிகாக்களாக இருக்கட்டும், இயக்கங்கள் உருவாக்கிய கோலன்களாக இருக்கட்டும், வணக்கம் வணக்கம் என்ற பெயரிலே உருவாக்கிய திக்ரு ராத்திபுகளாக இருக்கட்டும், இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறைகள் அல்ல. எல்லாமே வழிகேடு எல்லாம் நரகத்திலே என்று சொல்லிவிட்டார்கள். எங்களுக்கு கட்டளை இத்தபிஉ வலா தப்ததிஉ, பின்பற்றுங்கள், புதிதாக உருவாக்காதீர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் தற்போது சஃபர் மாதத்தில் இருக்கிறோம். இதை அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ரபீல் அவ்வல் மாதம் வருகிறது. ரபீல் அவ்வல் மாதம் வருகிறது என்றால் மக்கள் ஒரு வகையில் ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்துவார்கள். ரசூலுல்லாஹ் பிறந்த தினத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம், மீலாத் விழா, பிறந்த தின கொண்டாட்டம் என்று செய்வார்கள். எதற்காக செய்கிறார்கள்? அது நன்மை பயக்கக்கூடிய காரியம் என்று எண்ணி செய்கிறார்கள். அப்படி என்றால் நான் இப்போது பேசிய அந்த அடிப்படை தத்துவத்தை நீங்கள் புரிந்திருந்தால், அதில் நன்மை இருக்கும் என்றிருந்தால், மீலாது விழாவை கொண்டாடுவதில் நன்மை இருக்கும் என்றிருந்தால், அருமை ரசூலுல்லாஹ் தான் உயிரோடு வாழ்கிற போது தனக்காக ஒரு நாளாவது பிறந்த நாள் கொண்டாடி இருக்க வேண்டும். கொண்டாடவில்லை. சரி, என்னை விட, உங்களை விட, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் விட, நபிகளார உயிரை விட மேலாக மதித்த சஹாபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அவர்கள், இவர்களின் ஆட்சி காலம் பொற்காலம். இவர்களின் காலத்தில் இருந்த அவர்கள் ஒரு நாளாவது இந்த மார்க்கத்தை கொண்டு வந்த ரசூலுல்லாஹ் அவரை விட நாங்கள் வேற யாரையும் பெருசாக நினைக்கவில்லை. எனவே நாங்கள் கொண்டாடுவோம், அதை நாங்கள் பெரும் விழாவாக எடுப்போம், அந்த நாளைக்கு லீவிடுவோம் என்று எடுத்திருக்க வேண்டும். அதில் நன்மை இருந்தால் எடுத்திருப்பார்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் காட்டவில்லை என்பதால் அதை விட்டார்களா? அல்லது அவர்களுக்கு அதை பற்றிய ஞானம் இல்லை என்பதால் அவர்கள் எடுக்கவில்லையா? அதற்கடுத்து கைருன் நாஸி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனிதர்களிலே சிறந்தவர்கள் எனது காலத்தவர்கள் சஹாபாக்கள், அதை அடுத்தவர்கள், அதை அடுத்து வருபவர்கள், அதை அடுத்த ஸ்தானத்தில் சிறந்தவர்கள், அதற்கு அடுத்தவர்கள் தாபியீன்கள், தபோ தாபியீன்கள். இந்த 3 ஜெனரேஷன், இந்த 3 நூற்றாண்டு என்று சிலர் சொல்வார்கள். இந்த காலத்தில் இருந்தவர்கள் இமாம் ஷாஃபி, இமாம் அஹமத், இமாம் மாலிக், இமாம் புகாரி, இமாம் பைஹகி, இமாம் தாரகுத்னி, இமாம் தைலமி, ஆயிரக்கணக்கான இமாம்கள் வாழ்ந்தார்கள். அந்த நல்ல காலத்தில் வாழ்ந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அழகான மார்க்கத்தை கொண்டு வந்து விட்டார்கள், அதனால் அவரை நாங்கள் பிறந்த தினத்தை கொண்டாடுவோம் என்று விழா எடுத்து கொண்டாடி அந்த நாளை அவர்கள் ஒரு பொன்னாளாக எடுத்தார்களா? எடுக்கவில்லை. ஏன் எடுக்கவில்லை? அதில் நன்மை இல்லை. அது நன்மை இருந்தால் அருமை ரசூலுல்லாஹ் காட்டி தந்திருப்பார்கள். இஸ்லாம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது.
பூர்த்தியாக்கப்பட்டதிலே புதிதாக ஒரு பெருநாளை உருவாக்க முடியாது. அருமை ரசூலுல்லாஹ் வருகிற போது இரண்டு பெருநாளை அறிமுகப்படுத்தினார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அதிகமான பெருநாளை வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் இருந்த அனைத்து பெருநாளையும் அப்படியே அடியோடு இல்லாமல் ஆக்கிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு அனைத்து பெருநாளுக்கும் பதிலாக 2 பெருநாளை தந்திருக்கிறார். நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள். மூணாவதாக ஒன்றை சொல்லவில்லை. அதற்கு பின் இஸ்லாத்தின் பெயரால் நன்மையான காரியம் என்று ரசூலுல்லாஹ் பிறந்த தினத்தை ஒரு திருநாளாக அறிவித்தது இஸ்லாத்தை அவர்கள் புதிதாக ஒன்றை செல்கிறார்கள். பூரணப்படுத்தப்பட்ட இஸ்லாத்தில் கை வைக்கிறார்கள். யாருக்கும் அதற்கு எலவுட் கிடையாது. இது மனிதன் ஏற்படுத்திய அரசியல் சாசனம் அல்ல. பாராளுமன்றம் கூடி பாராளுமன்றம் திருத்தம் செய்கின்ற அரசியல் சாசனம் அல்ல. கியாம நாள் வரை பூரணப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் உள்ளதை மட்டுமே பின்பற்ற வேண்டும். புதிதாக ஒன்றை உருவாக்கி அது நன்மை இருக்குது என்று ஒன்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் பூரணப்படுத்தாமல் போய்விட்டார் என்ற கருத்தாகிவிடும். அதனால் அந்த பொற்காலங்களில் வாழ்ந்தவர்கள் நபிகளார் காட்டிய வழிமுறையை விட்டு அப்பால் போகவில்லை, நின்று கொண்டார்கள். பின்னால் வந்தவர்கள் ரசூலுல்லாவை புகழுறோம் என்ற பெயரால் அதற்கும் ஒரு காரணம் சொன்னார்கள். கிறிஸ்தவர்களை பாருங்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த தினத்தை எப்படி விழாவாக எடுக்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய அந்த ஜீசஸை பெருமையாக பாராட்டுற மாதிரி நாங்கள் பாராட்டாமல் இருக்க முடியுமா? அவரை விட சிறந்தவர் அல்லவா இவர்? உலகத்தின் மனித படைப்புகளில் எல்லாம் சிறந்தவர் அல்லவா? ஆனால் நாம் இவரை பொன்விழாவாக இவருடைய பிறந்த தினத்தை எடுக்கக்கூடாதா என்றார்கள். இஸ்லாத்தின் யதார்த்தத்தை புரியாத அறிவியலர்கள் கூறிய அந்த வாதத்தை வெளிப்படையாக பார்த்தால் ஆமாம் நல்ல விடயம் தானே என்றார்கள், எடுத்தார்கள், அதை மார்க்கமாக்கி விட்டார்கள். அதனால் இந்த நாட்டிலே சென்ற காலத்தில் இருந்தவர்கள் அதை ஒரு திருநாளாக ஆக்கி அரசாங்க விடுமுறைக்குரிய நாளாகவும் அதை கூறி அறிமுகப்படுத்தி விட்டு போயிருக்கிறார்கள். அதில் என்ன, மார்க்கத்தின் பெயரால் வந்ததுதான் அங்கே தப்பு. இஸ்லாத்தில் நாம் ஒன்றை செருகுவதற்கு அனுமதி இல்லை. காரணம் நமது மார்க்கம் அல்ல, அது படைத்தரப்பு பூர்த்தியாக்கின மார்க்கம். அதில் ஒரு கல்லை செருக முடியாது. ஒரு இன்ஜினியர் ஒரு பில்டிங்கை கட்டுவதற்கான முழுமையான பிளானை கொடுத்து விட்டு தனக்கு கீழே உள்ள ஒவ்வொரு அந்த ஊழியர்களும் சொல்லுகிறார், இந்த பெட்டலில் கட்டி வையுங்கள் என்று போய்விடுகிறார். கட்டி முடிக்கப்பட்டிருக்கும் என்று வருகிறார். அவருக்கு கீழே வேலை கியூஎஸ்ஓ அல்லது அடுத்த டிஐயோ அல்லது ஒருவரோ அவர் நினைத்தபடி சிலதை செருகி சிலதிலே மாற்றம் செய்தால் அந்த இன்ஜினியர் என்ன செய்வார்? சாதாரண இன்ஜினியர் எக்ஸெப்ட் பண்ணுவாரா? என்ன செய்வார்? மனிதன் கட்டுகிற ஒரு வீடு, அன்புக்குரிய சகோதரி, இது படைத்தரப்புடைய மார்க்கம், பூரணப்படுத்தப்பட்ட மார்க்கம். இது அல்லாத எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதிலே மற்றவருக்கு கை வைக்க அனுமதி இல்லை என்று சொல்லப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தில் அப்படி உருவாக்கலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈசா இப்னு மரியம். மரியமுடைய மகன் ஈசாவை அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்தவர்கள் மிதமிஞ்சி புகழ்ந்ததை போன்று என்னை புகழாதீர்கள். ரசூலுல்லாஹ் மரணத்திற்கு முந்தி வார்னிங் பண்ணிவிட்டு போனார்கள், கிறிஸ்தவர்களை போல் நீங்களும் என்னை புகழத் தொடங்காதீர்கள். இன்னமா அன அப்துல்லாஹ் வ ரசூல், நான் அல்லாஹ்வின் அடியான், அவருடைய தூதர். ஃபகூலு, எனவே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அடியான் என்றும் என்னை அவருடைய தூதர் என்றும் சொல்லுங்கள், அதனோடு நின்று கொள்ளுங்கள். இது ரசூலுல்லாஹ் காட்டி தந்தது. ஆனால் என்ன நடக்குது தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை புகழ்வது என்ற நோக்கத்திலே, அதை சிறப்பண்டு கருதி அந்த எண்ணத்திலே என்ன செய்தார்கள்? கவிதைக்கு பொய்யழகு என்று கூறுவதை போன்று அரபியிலே கவிதை எழுதினார்கள். அதிலே பல பொய்களை நிரப்பினார்கள். அதை பாடலாக பள்ளிவாசலில் வருகின்ற ரபியுல் அவ்வல் மாதம் பாடத் தொடங்குவார்கள். அதில் உள்ள கருத்துகள் எங்களுக்கு தெரியாது, அதனால் நாங்கள் அதை இபாதத் என்று எண்ணி பள்ளிவாசலில் படிக்கிறோம், அதற்காக பலகாரம் சுடுகிறோம், எங்களின் எண்ணத்திலே நாங்கள் இபாதத் செய்கிறோம்.
நிச்சயமாக அல்லாஹ்விடம் அதற்கு எந்த பெருமதியும் இல்லை. மாறாக அது வழிகேடு, இஸ்லாத்தில் செருகப்பட்ட அனுமதிக்கப்படாத ஒரு காரியம். அந்த கவிதையில் சொல்லப்பட்ட கருத்துகள் அதுவாவது சரியாக இருக்கிறதா என்றால் எத்தனையோ பொய்கள். அதில் ரசூலுல்லாவை அல்லாஹ்வின் ஸ்தானத்துக்கு உயர்த்தி வைத்து விட்டார்கள். எதை ரசூலுல்லாஹ் எச்சரித்து விட்டு சென்றார்களோ அந்த எச்சரிக்கையை அதில் செய்து விட்டார்கள். அதில் உள்ள ஒரு பாடலின் கருத்தை சுருக்கமாக சொல்கிறேன். அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாதி அந்த சத்தாருல் மசாவி வ முகீலல் ஆசராதி. நாங்கள் சிறுபிராயத்தில் இருக்கிற போது பாடிய பாடல் அது. இப்போது உள்ள வாலிபர்கள் பெருசாக படிப்பதில்லை, அதற்கு பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை. என்ன கருத்து? முஹம்மது நபியை பார்த்து அவர் படிக்கிறார், நீங்கள் தான் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி படிக்கிறானே, யாருக்குரிய பண்பு அது? அனைத்து பாவங்களை மன்னிப்பது யாருடைய பண்பு? வதுனூபில் மூபிகாத்தி, மாபெரிய 7 பாவங்களை மன்னிப்பவர் நீங்கள் தான். இணை வைத்தல் என்பது யாரோடு சம்பந்தப்பட்டது? மாபெரிய 7 பாவங்களில் ஒன்று இணை வைத்தல். ரசூலுல்லாஹ் அதோடு சம்பந்தப்படுவார் என்று இப்படியே பாடிவிட்டு கடைசி அவன் கேட்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கஃபிரு அன்னி துனூபி. ரசூலுல்லாஹை பார்த்து விழித்து சொல்கிறான், 1400 வருடத்தின் பின் இருக்கக்கூடிய இங்கே உள்ளவன் மன்னரையிலே இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹை பார்த்து அவன் கேட்கிறான், என்னுடைய பாவங்களை நீங்கள் மன்னியுங்கள். இதையா ரசூலுல்லாஹ் போதிக்க வந்தார்கள்? இந்த மார்க்கமா முஹம்மது நபியினுடைய மார்க்கம்? இஸ்லாத்தின் அடிப்படை ஃபவுண்டேஷன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றதை உடைத்து விடுகிறது இந்த கவிதை. அந்த குப்பையை பள்ளிவாசலில் வைத்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பலகாரம் வேணுமா, கேக்கு தட்டு வேணுமா? இப்போது என்னையெல்லாம் கொடுப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாவை புகழ வேண்டும், அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். சஹாபாக்கள் அருமை ரசூலுல்லாவை நேசித்த மாதிரி யாரும் நேசிக்கவில்லை. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர், அதற்கு மேல் என்ன இருக்கிறது? அந்த இடத்தில் வைத்தார்கள். அறியாமை, அதனால் பொய்யான செய்திகளை எழுதினார்கள். நபிகளாருடைய பெயரில் எழுதினார்கள். என்ன எழுதினார்கள்? ரசூலுல்லாவை புகழ்வதற்காக. மீலாது விழா தினங்களிலே நீங்கள் மேடைகளிலே பேசுவதை கேட்டால் புரியும். சில நபிமொழிகள் என்று சொல்வார்கள், அவைகள் உண்மையில் ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, நபிகளாரை புகழ்வதற்காக இட்டு கட்டப்பட்டது. என்ன கூறுகிறார்கள்? நபியே, உன்னை படைக்கவில்லை என்றால் இந்த அண்டாசாரத்தை நான் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் அவரை பார்த்து சொன்னார். ரசூலுல்லாஹ்வுக்காகத்தான் எல்லாம் படைக்கப்பட்டதாம். அதே நேரம் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்கே தவிர படைக்கவில்லை என்கிறான். அந்த மனிதத்துக்குள் ரசூலுல்லாஹ்வும் வந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வை படைத்தது எதற்காக? அவர் மனிதனாக இருப்பதால் அல்லாஹ்வை வணங்குவதற்கு தான் அவரும் படைக்கப்பட்டார். இந்த அடிப்படை தத்துவத்தையே நபியை போலுறோம் என்ற பெயரால் அப்படியே உடைத்து விட்டார்கள். இன்னும் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஒளிமயமானவன், அல்லாஹ் ஒளிமயமானவன், ஆனா மின்னூரில்லா, நான் அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து வந்தவன் என்று சொல்லிவிட்டார்கள். யார்? நபிகளாரை புகழ்வதன் பெயரால். எல்லா செய்யும் குல்லு செய்யும் மின்னூரி, ஆனா மின்னூரில்லா குல்லு செய்யும் மின்னூரி, எல்லா வஸ்துகளும் என்னுடைய ஒளியிலிருந்து வந்தது. கடைசியாக எங்கோ கொண்டே முடித்தார்கள் தெரியுமா? மாட்டுக்கு பிறந்தது மாடுதானே, ஆட்டுக்கு பிறந்தது ஆடுதானே, கடவுளுக்கு பிறந்தது கடவுள் தானே என்ற யாருடைய தத்துவம்? அத்துவைத கொள்கைக்குள் முஸ்லிம்களை கொண்டு சேர்த்து விட்டார்கள். அல்லாஹ் ஒளிமயமானவன், அவனுடைய ஒளியிலிருந்து முஹம்மது வந்தார், முஹம்மதிலிருந்து அவருடைய ஒளியிலிருந்து எல்லாம் உருவானது. வானம், பூமி, அரசு, குருசி என்று எல்லாமே உருவானது. முதலாவதாக அல்லாஹ் முஹம்மதின் ஒளியைத்தான் படைத்தான். அதற்கு பின்னர் தான் அரசை படைத்தான், அதற்கு பின்னர் தான் களத்தை படைத்தான், எல்லாவற்றையும் படைத்தான் என்று இன்னும் புகழத் தொடங்கினார்கள். கடைசியாக அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கிறிஸ்தவர்கள் எப்படி புகழ்ந்து நாசமாகி அல்லாஹ் அந்த வேதத்தை ரிஜெக்ட் பண்ணி விட்டானோ, அந்த கொள்கையில் உள்ளவர்களை நரகவாதிகள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொன்னானோ, அதே தத்துவத்தை சொல்லக்கூடிய முஸ்லிம் சமுதாயமாக இந்த முஸ்லிம்கள் மாறிவிட்டார்கள். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, பூரணப்படுத்தப்பட்ட இஸ்லாம், இந்த இஸ்லாத்தில் எங்களுடைய சிந்தனைக்கு அழகாகப்படுவதை நாங்கள் மார்க்கமாக எடுக்க இயலாது. இபாதத்தாக இருக்கலாம், நம்பிக்கையாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம்.
1435 வருடத்துக்கு முந்தி ரசூலுல்லாஹ் மரணிக்கும் போது எதை எங்களுக்கு மார்க்கமாக சொல்லி எதை வணக்க வழிபாடாக சொல்லி தந்து போனார்களோ அதனோடு நின்று கொண்டால் நாம் வெற்றி பெற்றவர்கள். சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இஸ்லாம் பூரணமாக பின்பற்றப்பட்ட காலம் எதென்று கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய காலம் என்று சொல்வீர்கள். அந்த காலத்தில் இருந்ததை மட்டும் ஒருவன் செய்தால் ஈழட்டம் பெறுவானா என்று கேட்டால் ஆம் என்று சொல்வீர்கள். அப்படி என்றால் பூரணமாயிருந்த காலம் அந்த காலத்தில் இருந்தது மட்டும் பின்பற்றுங்கள். பின்னர் புதிதாக எதுவெல்லாம் உருவாக்கப்பட்டதோ அது ஒன்றும் சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்காது, நரகம் கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கு ரசூலுல்லாஹ் வச்ச பேர் பித்அத். அதற்கு அல்லாஹ்விடம் அங்கீகாரம் இல்லை. இந்த அடிப்படை தத்துவத்தை புரிந்து இஸ்லாத்தின் தனித்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். பெரியார்கள் ஷேகுமார்கள் என்பவர்கள் உருவாக்குவது மார்க்கமாக்க மாட்டாது. ஆனால் தான் மறுமை நாளையிலே நரகவாதிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறார், யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், நரகத்திலே அவர்களுடைய முகங்கள் பிரட்டப்படக்கூடிய நேரத்தில் சொல்வார்களாம், இன்னா அத்தனா சாதத்தனா, நாங்கள் எங்களுடைய செய்யுமார்களுக்கும் வக்குபரானா பெரியார்களுக்கும் வழிபட்டு விட்டோம், ஃபவல்லூன சபீலா அவர்கள் எங்களை வழிகேட்டில் ஆழ்த்தி விட்டார்கள். எனவே ஃபாத்திஹிம் வஅஃபைனி மினல் அஸாப், தண்டனையில் அவர்களுக்கு 2 மடங்கு கூடியா அல்லாஹ் எங்களுக்கு கொண்டா, அவர்களுக்கு 2 யார்? அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாததை மார்க்கம் என்று சொல்லி மக்களை வழிகெடுத்து எமது ஊரிலே குஃப்ராக மை பார்க்கிறது, குறி பார்க்கிறது, சாத்திரம் பார்க்கிறது, குறுக்களை கூட்டிட்டு அந்த ஊடு கட்டுறது என்று மந்திரம் தந்திரம் என்று எத்தனையோ இருந்தது. பக்கத்தில் உள்ள காளிக்கோட்டுக்கும் அந்த கோயிலுக்கு போயெல்லாம் நேர்ச்சை செய்த சமுதாயம் மூதையார்கள் அறியாமை. எனவே அதுக்கு காரணம் எங்களுடைய சமுதாயத்தில் உள்ள வழிகாட்டிகள். அவர்கள் அங்கே கெஞ்சுவார்கள், ரப்பனா எங்களுடைய ரப்பே யாலைத்தனா அதான் அல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மட்டும் நாங்கள் வழிபட்டிருக்க கூடாதா என்று அங்கே கெஞ்சுவார்கள். அது அவர்களுக்கு பிரயோசனப்படாது. ஆனால் சகோதரர்களே, மார்க்கத்தை தெளிவாக படியுங்கள். கண்டதெல்லாம் மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் படித்து தெளிவருங்கள். படித்து தெளிவு வருவதற்காக வளரும் சமுதாயத்திற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த பள்ளி வாயிலே நாங்கள் வாலிப சமுதாயத்திற்கு இஸ்லாத்தின் தெளிவானவரை குடும்பத்திற்காக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். வாருங்கள், தெளிவு பெறுங்கள், இஸ்லாத்தை தூய்மையாக விளங்கி செயற்பட்டு வெற்றி பெறுவோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.